Hi friends, welcome back to Reva's World. இன்னைக்கு நம்ம Reva's Worldல என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாங்காய் ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ ஊறுகாய் செய்யறதுக்காக நல்ல ஒரு மாங்காய் புளிப்பான மாங்காய் ஒன்று எடுத்துட்டு நல்ல பொடிசா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவுக்கு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன்ல இருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பெருங்காய பொடி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்தயத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா அதே அளவு தான், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். காரத்துக்கு ஏற்ப காஞ்ச மிளகா ஒரு 5லிருந்து 6 காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள். இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு கடாயில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாம நம்ம வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா ஊறுகாய்க்கு இந்த பொடி தான் நம்ம மேல் பொடி போடுவோம் இல்லையா. ஸோ இது வறுத்துக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நான் வெந்தயத்தை லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா கடுகு நான் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா கடுகு கொஞ்சம் குட்டி குட்டி கடுகுன்றதுனால இது லைட்டாக வறுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இதே பெரிய கடுகாக இருந்தால் நீங்கள் ஒன்றாவே சேர்த்து நீங்கள் வறுத்துக்கலாம். இது ரொம்ப பொடி கடுகு அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நான் சேர்த்துக்கிட்டேன். முடிஞ்ச அளவுக்கு பெரிய கடுகு யூஸ் பண்ணிக்கோங்க ஊறுகாய்க்கு. இப்போ இது நல்லா வறுப்பட்டதுக்கு அப்புறமா இதை ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது அரைக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கணும். பார்க்கும்போது நர நரன்னு இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அது ஒரு பாத்திரத்தில் மாற்றினதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா இருக்கு இல்லையா, இது நல்ல வெயிலில் காய வச்ச மிளகா. சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லைட்டாக வறுத்துக்கோங்க. எண்ணெய் எதுவுமே சேர்க்காம வறுத்துட்டு அதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பவுடர் மாதிரி கிடைக்கும் கொஞ்சம். ஸோ இப்போ எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம். இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இந்த ஊறுகாய்க்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சீங்க அப்படின்னா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லெண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்தோம் இல்லையா, 1 டீஸ்பூன் நம்ம அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிட்டோம். ஸோ 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை, எல்லாத்தையுமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா பெருங்காய பொடியும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சிருந்த மிளகா இருக்கு இல்லையா, மிளகா வத்தல் அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாங்காய் ஊறுகாவை பொறுத்த அளவுக்கு ரொம்ப வேகலாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்டாகவும் இருக்கும். ஸோ இப்போ இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம இது கூட காரத்துக்கு ஏற்ப நம்ம மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வரமிளகாய் சேர்த்தாலே நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஊறுகாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதே மாதிரி இது கொஞ்சம் எண்ணெய் தாராளமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடுகு வெந்தயம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பொடியை இப்போ மேலே லைட்டாக அப்படியே தூவி விட்டுருங்க. தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் எல்லாத்தையுமே போடலை. ஏன்னா நம்ம 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டோட்டலாக அரைச்சோம் இல்லையா, அவ்வளவும் போடணும்னு அவசியம் கிடையாது. அரைக்கிறதுக்காக ஒவ்வொரு டீஸ்பூன் சேர்த்துருந்தோம் இல்லையா, இப்போ பொடியாக சேர்த்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரான டேஸ்டான மாங்காய் ஊறுகாய் ரெடி. இந்த மாங்காய் ஊறுகாவை ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். சும்மா அந்த பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.